பெரிய வெயிட்டான தோடு போட்டு காது வந்து இழுத்துக்கிட்டு வந்துருச்சு, அருந்து போகிற ஸ்டேஜில் இருக்கா. அப்போ கவலையை விடுங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கான. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும். இப்போ அருந்து போகிற ஸ்டேஜில் இருக்கிற காதை நம்ம நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்து சரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம், ஒரே நிமிஷம் போதும். அது என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைப்பார். நம்ம காது குத்தினோடனே சின்ன பிள்ளையிலேருந்து வந்து நிறைய வந்து தோடுகள்லாம் போட்டு நல்லா வெயிட்டான தோடுலாம் போட்டு இந்த மாதிரி வந்து இழுத்துக்கிட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா வந்து சைடில் வந்து காதை குத்திடுவாங்க. அந்த மாதிரி குத்தும் போது நம்ம மாற்றி மாற்றி குத்தும் போதும் வந்து காது வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா வந்து பிஞ்சான காதில் வந்து சின்ன பிள்ளையிலே குத்துறதுனால நமக்கு தோடு வெயிட்டான தோடு போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து இந்த ஸ்டேஜில் ஆகிடும். இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணியிருப்போம், அதை வந்து சூப்பராக வந்து நம்ம சரி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் தான். நீங்கள் எந்த சைஸ் வந்து தோடு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா சின்ன ஸ்டிக்கர் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய தோடு தான் வந்து உங்ககிட்ட வந்து அதனால் பெரிய ஸ்டிக்கர் போட்டு எடுத்துருக்கேன். அதில் சென்டரில் இந்த மாதிரி ஊக்கு வச்சு நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஊக்கில் நம்ம போடும்போது அந்தளவு வந்து ஹோல் வந்து நமக்கு பெருசாகாது. அந்த தோட்டோட தண்டு எந்த சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கம்பியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே விட்டோம் அப்படின்னா வந்து நல்ல பெரிய ஹோலாக நமக்கு ஆகிடும். அப்படி இல்லைனா ஒரு கம்பி இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் பெரிய கம்பியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹோல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா பசங்க வச்சுருப்பாங்களே காம்பஸ், அதை கூட நம்ம எடுத்து ஹோல் போடும்போது நமக்கு அந்த தோடோட தண்டு சைஸுக்கு சூப்பராக நம்ம பெரிய சைஸாக வந்து ஹோல் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து நல்லா நான் பெருசாக வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ காது பாருங்கள் எந்த அளவு வந்து அருந்து போகிற ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது லைட்டாக அருகிறதுக்கு. இதில் வந்து நம்ம வந்து தைக்க முடியாது, ஏன்னா வந்து தச்சு நம்ம வந்து போடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக விஷயம் கிடையாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தோட்டை போட்டு அது உள் சைடு நம்ம பட்டன் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காது ஒட்டி வந்து அந்த ஒட்டுற சைடை வந்து நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் காது ஒட்டின மாதிரி நமக்கு வந்து தோடு நல்லா வந்து ஒட்டி பிடிக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து திருகு போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ சூப்பராக வந்து நல்லா ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள் தோடு. எங்கேயுமே வந்து காதில் தோடு தொங்கவே இல்லை. இன்னும் நான் திருகு போடவே இல்லை, ஆனால் சூப்பராக ஃபிட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெரிய தோடு அப்படிங்கிறதுனால நான் வந்து பெரிய ஸ்டிக்கர் போட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன தோடு போட்டதாக இருந்தால் சின்னது கூட போட்டுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு அவசரத்துக்கு நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா வந்து பெரிய தோடெலாம் வந்து போட முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு காது தொங்கி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே ஃபீல் பண்ணணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் பிடிச்சிச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து காது வந்து எந்தளவு தொங்கிட்டு இருந்துச்சு, இவ்வளோ இப்போ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, காது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து இரும்பு கடாய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த இரும்பு கடாயை அப்படியே வந்து மேலே கபோர்ட்லேயே வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி அதை வந்து நம்ம சமையல் செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு டைம் வந்து அதை வந்து வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக அப்படியே இருக்கும். மறுபடியும் நம்ம வந்து அப்படியே கை கடுக்க வந்து நம்ம தேய்ச்சி கழுவி அப்படி தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணிட்டாவே வந்து சூப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போது ஏதாவது ஒரு சஃபினா அப்படிலாம் லிக்விட் வச்சு நல்லா தேய்ச்சி இந்த ஸ்க்ரப்பரை வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சில்வர் ஸ்க்ரப்பர் இருந்தாலும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் நார் கூட நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதை மறுபடியும் வந்து ரியூஸ் பண்ண வேணாம், அதை தூக்கி கூட நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா வந்து நிறைய துருப்பிடிச்சிருந்துச்சு இல்லையா, அதனால் நம்ம தேங்காய் நார் வச்சு நல்லா க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணி கழுவிட்டு வந்துட்டேன். அடுத்து நல்லா காஞ்ச டவல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தொடச்சாலுமே அந்தளவு வந்து அது காயாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் லைட்டாக வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் வெயிலெலாம் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக ஆகிடும். அதனால் வந்து நம்ம அந்த ப்ராசஸ் முடித்த உடனே வந்து லைட்டாக சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னாவே அது சூப்பராக நல்லா காஞ்சி வந்துடும். பாருங்கள் அப்படியே லைவாக நான் காமிக்கிறேன். நம்ம சிம்மில் தான் இப்போ வச்சுருக்கோம். எந்தளவு வந்து கடாய் சூப்பராக காஞ்சி வருது பாருங்கள், அப்படியே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம வந்து ஸ்பீடாக வச்சிடக்கூடாது அடுப்பை, லைட்டாக வச்சாவே வந்து அந்த லைட் தணலுக்கே நல்லா வந்து காஞ்சி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கைப்பொருக்கூட சுடு தான் இருக்குது. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஃபுல்லாக வந்து கடாய் ஃபுல்லாக காஞ்சி ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். பாருங்கள் ஒரு செகண்ட் கூட ஆகலை, கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் அப்படின்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனில் லைட்டாக பரவன மாதிரி போட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கும்போது நல்லா பரவன மாதிரி ஃபுல்லாகவே கடாய் ஃபுல்லாகவே நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா பலப்பலன்னு சூப்பராக இருக்கும். நம்ம இப்படியே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எண்ணெய் தடவி அப்படியே நம்ம கபோர்டில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேஜில் பார்த்தோமோ அதே ஸ்டேஜில் 2 நாளைக்கு அப்புறம் அப்படியே ஆகிடும். மறுபடியும் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம விட்டுறாமல் இதே ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பின் சைடும் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூவில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட டிஷ்யூ இல்லை அப்படின்னா வந்து லைட்டாக காட்டன் கிளாத்து கூட வந்து நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி
வந்து தேய்க்கும் போது அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம இப்படியே வந்து வைக்கக்கூடாது. இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கான ஒரு சின்ன ப்ராசஸ் நம்ம பண்ணிடலாம். நம்ம வீடுகளில் கவர்லாம் நம்ம வந்து ஏதாவது கடைகளுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரீயாக அந்த மாதிரி பாலித்தீன் கவர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவரில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி கவரில் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணும்போது காற்று போகாமல் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச பொருள் வச்ச மாதிரியே அப்படியே இருக்கும். 1 மாதம் ஆனாலுமே நம்ம எப்படி வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம வச்சோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வந்து மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம தலைக்கு குளித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலை வந்து காஞ்சி போன மாதிரி. இதுக்காக கடையிலலாம் போய்ட்டு நம்ம சீரம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சீரத்தில் நிறைய வந்து கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு வச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சீரம் ஃபார்மில் ஒரு மெத்தட் வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி 1-2 கிளாஸில் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கையில் சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஒரு 2 சொட்டு வந்து தண்ணி தான் எடுத்துருக்கேன். அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த 2 கையால் நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது நல்ல ஒரு சீரம் ஃபார்மில் நமக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து காஞ்சி போன தலையில் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து போகும்போது நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். முடி பார்க்குறதுக்கு நல்லா பளபளப்பாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக வந்து எண்ணெயை தடவிட்டு போகாமல் இந்த மாதிரி 2-3 சொட்டு நம்ம வந்து தடவும் போது நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சி